இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 128 அதிகாரம் 2 திருவசனம். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உனது உழைப்பு உனது கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். நீங்கள் உழைக்கும் உழைப்பு என்றும் வீண் போகாது. அதற்கு தகுந்த பலன் ஒரு நாள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கடுமையான உழைப்பை இயேசுவும் ஆசிர்வதிக்கிறார். அதன் முழுமையான பயனை உனக்கு தருவேன் என்று இன்றைய நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இயேசு. அது மட்டுமல்ல, உங்கள் உழைப்பிற்கு பலனாக நற்பேரும் நலன்களும் நீங்கள் நிச்சயம் கூடவே பெறுவீர்கள் என்று கூறுகிறார். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் துணை நிற்க முடியாது நண்பர்களே. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தால், படித்தால், முயற்சி செய்தால், பாடுபட்டால் அதை இயேசு காண்பார். அதை பல மடங்கு ஆசிர்வதித்து பெருக்கி உங்கள் கைகளில் 10, 100, 1000 உங்கள் மடியில் கொடுப்பார். நான் சும்மாவே இருப்பேன், படுத்திருப்பேன், போனை பார்ப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், உழைக்க மாட்டேன். ஆனால் பணம், வசதி, வாய்ப்பு எல்லாம் எனக்கு வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம்? அதே நீங்கள் உழைக்க, உங்களை வருத்திக் கொள்ள தயாராக இருந்தால் இயேசுவும் உங்களுக்கு உதவ வாசல்களை திறக்க தயாராக இருக்கிறார். உங்கள் ஜெபங்களும் அதனோடு சேர்ந்த உழைப்பும் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், உங்களை சார்ந்தவர்களையும் முன்னே நகர்த்தி செல்லும். உங்கள் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல, உங்கள் உழைப்பும் அதற்காக நீங்கள் செய்யும் வேண்டுதல்களும். இவை இரண்டிற்காக நீங்கள் கொடுக்கும் நேரமும் தான். இதைத்தான் உங்களை பார்த்து இன்றைய நாளில் இயேசு திருவசனத்தின் மூலம் உறுதி செய்கிறார். கேட்போமா? உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். எனவே சோர்ந்து போகாதீர்கள், முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். இவ்வளவு நாள் பாடுபட்டேன், இரவு பகல் பார்க்காமல் அலைந்தேன், விடிய விடிய படித்தேன், இருந்தும் காரியம் அனுகூலமாகவில்லையே என்று உழைப்பை கைவிட்டு விடாதீர்கள். உங்களுக்குத்தான் இயேசு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி ஓடுகிறீர்களோ அது கட்டாயம் நீங்கள் ஆசைப்படுவது போல் நடக்கும் நண்பர்களே. உங்கள் கனவுகள் பலிக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் வெகுநாள் உழைப்பின் பலன்களை நாங்கள் அடைய எங்களுக்கு துணை செய்யும். நல்ல பெயர், புகழ், நலமோடும் உடல் சுகத்தோடு நல்ல சகல ஆசிர்வாதங்களோடு நாங்கள் வாழ இரக்கம் பாராட்டும். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும் தேவனே. உமது கரங்களிலிருந்து எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.